சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். பொங்கலோ பொங்கல், தி சென்னை சில்க்ஸின் ஹாப்பி பொங்கல். லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின். இப்படி பண்ணா நாங்க என்ன பண்றது? கொந்தளித்த காலை உரிமையாளர்கள், ஸ்தம்பித்த சாலை போக்குவரத்து, சமாதானம் செய்த போலீசார், அதிரும் வேலூர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே உள்ளது ஊசூர் கிராமம். இப்பகுதி கிராமத்தில் பொங்கல் ஜல்லிக்கட்டு விழாவானது ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடத்தப்படும். இதில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த காளைகள் பங்கேற்கும். இந்த நிகழ்வை காண சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் பொங்கல் சமயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஒன்று கூடுவர். இதனால் ஊசூர் கிராம பகுதியே பொங்கல் சமயத்தில் விழாக்கோலமாக காட்சியளிக்கும். இந்த நிலையில் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை தொடங்குவதற்கு முன்பே கடந்த ஜனவரி 13ஆம் தேதி யாரும் எதிர்பாராத வகையில் ஊசூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜல்லிக்கட்டு காளை உரிமையாளர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதில் பெண்கள் உட்பட காளைகளுடன் காளையின் உரிமையாளர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் பங்கேற்றனர். இதில் பங்கேற்றவர்கள் அனைவரும் குறைத்திடு குறைத்திடு, காப்பீட்டு தொகையை குறைத்திடு என பதாகைகளை ஏந்தி முழக்கத்தில் ஈடுபட்டனர். எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி 4 வழி சந்திப்பு சாலையில் நடத்தப்பட்ட சாலை மறியல் என்பதால் போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டது. இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறை அதிகாரிகள் காளையின் உரிமையாளர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய காளையின் உரிமையாளர்கள் மாவட்டம் முழுவதும் காளை விடும் திருவிழாவிற்கு காப்பீடு தொகையை குறைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். தொடர்ந்து பேசிய காளையின் உரிமையாளர்கள் கடந்த ஆண்டு காப்பீட்டு தொகையானது 11,800 ரூபாயாக இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு திடீரென 3,50,000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனவே மறுபரிசீலனை செய்து தொகையின் அளவை குறைக்க வேண்டும் என கூறினர். இதையடுத்து போலீசார் அளித்த வாக்குறுதியை ஏற்று 1.5 மணி நேரம் பிறகு போராட்டத்தை கைவிட்டு காளை உரிமையாளர்கள் கலைந்து சென்றனர். இதற்கிடையில் நடந்த போராட்டம் குறித்து பேசிய ஊசூர் கிராமத்தின் காளை உரிமையாளர்கள் கடந்த ஆண்டு காப்பீட்டு தொகையானது 11,800 ரூபாயாக இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு திடீரென 3,50,000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. திடீரென அதிகாரிகள் பெருந்தொகையை காப்பீட்டு தொகையாக கட்ட வேண்டும் என சொல்லுகின்றனர். நாங்கள் எல்லாம் அன்றாட தினக்கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தி வருகிறோம். ஒரே அடியாக இவ்வளவு தொகை எப்படி கட்ட முடியும்? அதுபோல இந்த வருடம் காளை விடும் விழாவிற்கு தற்போது வரை அனுமதி கிடைக்கவில்லை. அதற்கு அடுத்து வருகிற 5 நாட்கள் வங்கி தொடர் விடுமுறை என்பதால் காப்பீட்டு தொகையை எங்கு சென்று கட்டுவது? இதற்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும். அதற்காகத்தான் இந்த சாலை மறியலை முன்னெடுத்தோம். நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் திரண்டு மிகப்பெரிய உரிமை மீட்கும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என கூறினர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே ஜல்லிக்கட்டு காளை விடும் விழாவிற்கு காப்பீட்டு தொகையை குறைக்க கோரி காளையின் உரிமையாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.